ஆமா, உங்க வேண்டுதல் தான் நிறைவேறிடுச்சே. இன்னும் என்ன வேண்டிட்டு இருக்கீங்க? நிறைவேத்தி கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கடவுளுக்கு கடன் பட்டிருக்கம்மா. என்ன பத்மாமா இது? மேல்மருவத்தூருக்கு நடந்தே வந்து முந்தான காணிக்க செலுத்துறதா வேண்டியிருக்கேன். அவ்ளோ தூரமா நடந்தா? என்ன பத்மாமா, ஏன் அப்படிலாம் வேண்டிக்கிறீங்க? நீ பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கஷ்டமா ரஜினி? உனக்காக தான், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப தான் பீத்திக்காத. ரஜினி நல்லா இருக்கணும்னு நீ மட்டும் தான் வேண்டிக்கிட்டியா? நானும் தான் வேண்டி இருக்கேன். மா, என்னடி, உனக்காக நான் எவ்வளவு வேண்டி இருப்பேன்? நான் உன்னை பெத்தவ. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்க மாட்டேனா? நான் அவங்களையே ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீயும் ஏமா? ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் அது வந்து நம்ம கோவில்ல 108 தடவை அடி பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டி இருக்கேன்டி. என்ன பாக்குற? மேல்மருவத்தூருக்கு நம்ம நடந்தே போறோம். இவ வேண்டுதல் இவ்வளவுதானு பாக்குறியா? அக்கா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லக்கா. நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாம இருக்குமா? ஏற்கனவே எனக்கு பதிலா நெருப்புல இறங்கி நல்ல பேர் வாங்கினவ தானே நீ. ஐயோ அம்மா, நீ வேற. 2 பேரையும் எதுவுமே பண்ண வேண்டாம் தான் நான் சொல்றேன். நீங்க என்னன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ரஜினி, நான் வேண்டி இருக்கேன். 11 நாள் ஒரு பொழுது சாப்பிட்டு 108 தடவை அடிப்பிரதட்சணம் பண்ண போறேன். மா, உன் உடம்பு இருக்கிற நிலைமையில ஏமா இப்படிலாம் வேண்ட? இங்க பாரு, என் மனசுல இருக்கிற சந்தோஷத்துக்கு உடம்புல ஒண்ணு பண்ணாதடி. நீயும் பார்த்திவனும் சந்தோஷமா வாழணும்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நான் தான் உன்னை பெத்தவடி. மறந்துடாத. பத்மாமா, அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்ச, என்ன ரஜினி இது? அக்கா இப்படி மாறணும்னு தானே நம்ம ஆசைப்பட்டோம். போய் குளிச்சிட்டு வா, அப்புறமா ரூமுக்கு போலாம். ரஜினி, ஜோசியர் குளிச்சு கொடுத்த நேரத்துக்குள்ள ரெடி ஆகணும். இந்தா. மா, என்ன பண்றீங்க 2 பேரும்? என்ன இதெல்லாம்? ஆரத்தி எடுத்து ஜோடியா வந்தாச்சு, பால் பழமும் கொடுத்தாச்சு. அது மாதிரி இது ஒரு சம்பிரதாயம் தான். பத்மாமா, இங்க பாரு, பேசிக்கிட்டு இருக்க இது நேரம் இல்ல. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து இந்த புடவைய கட்டிக்க. இந்த போன்னு சொல்றோம்ல, இத புடி புடி. போடி, போ. இந்தா புடி, போ. போ போமா. ஏங்க என்ன பண்றீங்க? புருஷன் கால்ல விழுந்து கும்பிடணும்னு வெளிய சொன்னாங்க. அட, நீங்க வேறங்க. அவங்க தான் சொன்னாங்கன்னா நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க யாரு? ரஜினி. எப்படி இருக்கணும்? கெத்தா இருக்க வேணாமா? நான் உனக்கு நல்ல மனைவியா இருக்கணும் பார்த்திபா. கால்ல விழுந்தாதான் நல்ல மனைவின்னு உங்களை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். எப்போ? இப்ப போய் வெளியில கேட்டுட்டு வர போறியா? இதுதான் ஏன் ரஜினி.
என்னது? இல்ல, இனிமேலாம் நான் பயப்பட மாட்டேங்க. ஏன் ரஜினி தான். ஏன் ரஜினி தானேங்க? ஏன் ரஜினி தானே? சொல்லுங்க, ஏன் ரஜினி தானே? அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன வாங்க போங்கன்னு சொல்லாத. என்ன? இன்னையில இருந்து கேரிங் அண்ட் ஷேரிங் ரெண்டுமே 50-50. முழிச்சுக்கிட்டே கனவு கண்டிருக்கோமே. ரஜினி, ரஜினி, பார்த்திபா, அனிதா, பார்த்திபா, எங்கடா இருக்க? வெளியில வாடா. அனிதா, என்னம்மா? என்ன இந்நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? வேற எதுக்கு வருவாங்க? ரஜினி அக்காவும் பார்த்திபனும் சந்தோஷமா வாழ்ந்துட்டா அத கெடுக்க தான் வந்திருப்பாங்க. ஏய், நீ வாயை மூடு. வாயை உடைச்சிருவேன். உன்கிட்ட யாரும் பேச வரல. பார்த்திபன் கிட்ட தான் பேச வந்திருக்கேன். டேய், எங்கடா இருக்க? பார்த்திபா. அனிதா, என்ன பிரச்சனை உனக்கு? அதான் ரஜினி கோவில்ல எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டால. திரும்ப எதுக்கு இந்நேரத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஆமா அனிதா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமே. ஓஹோ, ஏன் தம்பி கிட்ட பேச நீங்களே எனக்கு டைம் கொடுக்குறீங்களா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உங்களுக்கு? அப்படி ஆக்கிட்டாளா அவ? அனிதா, அதான் காலையில பேசிக்கலாம்னு சொல்றாங்கல்ல. நான் அவங்கிட்ட பேசியே ஆகணுங்க. நான் பேசணும். வா.
அனிதா சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. இன்னைக்கே உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதுக்குதான் ஆளாளுக்கு காலையில காலையிலன்னு சொன்னீங்களா? வாங்க சார் வாங்க. உங்க சந்தோஷத்தை நான் உனக்கு எடுத்துடலையே. அனிதா, என்ன விஷயம் சொல்லு. இத பார், நீ பேசாத. நான் உன்கிட்ட பேச விரும்பல. ஏய், உனக்கும் எனக்கும் உள்ள நட்பு மண்ணாங்கட்டியெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இனி உன்னோட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. அக்கா, உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு தேவையில்லாம வந்து கத்திக்கிட்டு இருக்க? வந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. என்னது தேவையில்லாம நான் கத்துறேனா? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ நல்லா இருக்கணும்னு யோசிச்சேன் பாரு. எனக்கு இதுவும் தேவைதான். நான் ஒரு முட்டாளு. என்னது 25 லட்சமா? என்ன சொல்ற அனிதா? அது வந்து ரஜினி. என்னடா வந்து போய் இழுக்கிற? சொல்லுடா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துதான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்த. ஆமா ரஜினி, வீட்டு கடனை அண்ணா என்னடி பாக்குற? உன்னை விட்டுட்டு வரதா ஒத்துக்கிட்டு தான் அந்த பணத்தை வாங்கினான். அதை எப்படி உன்கிட்ட சொல்லுவான்? இதுதான் தோ நிக்கிறானே இவன் லட்சணம். எல்லார் முன்னாடியும் அவன் தான் என் புருஷன், அவனுக்காக நான் இருக்கேன், நாங்க வாழ்ந்து காட்டுறோம்னு சவால் விட்டியே. அந்த புருஷனோட லட்சணம் தோ இதுதான். இவன் கூட தானே சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்க போற. தாராளமா ஆரம்பிச்சுக்கோமா. அதுக்கு முன்னால என் பணத்தை செட்டில் பண்ணு. அக்கா, கூடிய சீக்கிரமே உன்கிட்ட வாங்கின பணத்தை நான் தரேன். அப்பப்பா கூடிய சீக்கிரமா? வேலை வெட்டி கிடையாது, சோத்துக்கு இவகிட்ட தான் கையேந்தி நிக்கிற. அப்புறம் எப்படி செட்டில் பண்ணுவ? செட்டில் பண்ணுவான். அக்கா, வெளியே சொல்லாட்டியும் நீ பார்த்திபன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த. அந்த அன்ப அவன் இப்படி விலை பேசிருக்க கூடாது. வெள்ள பேசினது பார்த்திபன் இல்ல, அனிதா தான். ரஜினி! ஆமா அனிதா, நீதான். எனக்கு பார்த்திபனை பத்தி நல்லா தெரியும். அவன் உன்கிட்ட பணம் வாங்கியிருக்கான் தான். ஆனா அது எனக்காக மட்டும்தான் இருக்கும். அதான் நானே வெளியே வந்துட்டேன். நீ சீக்கிரமா பொட்டி படுக்கையோட புருஷன் வீட்டுக்கு போற வழிய பாருமா. அதான் உனக்கும் நல்லது. இங்க எல்லாரையும் சொல்லிட்டு எங்க ரஜினி அக்கா உன்னை புரிஞ்சுக்கலையே பார்த்திபா. என்ன சொல்ற ராதிகா? ஏன் பார்த்திபா, நீ என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு?
பாவுமா, அனிதா அக்கா கிட்ட கடன் வாங்கினதுக்கு கோச்சுக்கிட்டு ரஜினி அக்கா பார்த்திபனை வெளியே அனுப்பிட்டா. இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கானே தெரியல பார்த்திபா. பார்த்திபா, நீ போ. அவ ஏதாவது சொன்னா அத்தை தான் சொன்னாங்கன்னு சொல்லு. என்ன அத்தை, நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நானும் ரஜினியும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்தோம். அவ மேல எந்த தப்பும் இல்ல. இல்லம்மா, நீ நம்பாத. இவங்க 2 பேருமே இப்படிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பொய் சொல்லுவாங்க. அதேதான். பொய்யே சொன்னாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் பொய் சொல்லுவோம். இல்ல பார்த்திபா, ஜோசியர் வந்து அத்தை, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? ரஜினி தான் என்னை ஏத்துக்கிட்டால, அவளும் தப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டான். நாங்க சந்தோஷமா தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். போங்க அத்தை, போய் நிம்மதியா தூங்குங்க. ராதிகா, அத்தைய கூட்டிட்டு போமா. போமா, போ. பார்த்துட்டே இரு பார்த்திபா, உங்க 2 பேரையும் நான் சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். ரஜினி, ஓட்டு பார்த்திபனுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. என் ஓட்டு கூட அவனுக்கு தான். மாமா, நீங்களுமா? சும்மா சொன்ன ரஜினி. போடி, போய் காஃபி எடுத்துட்டு வா போ. அதான் அத்தை சொல்றாங்கல்ல, போ. சரி போறேன். பார்த்திபா, குடு ரஜினி. காஃபி போட்டு கொடுக்கறது பொண்டாட்டியோட கடமை. இன்னும் சமைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு ஏதாவது இருந்தா சொல்லு, எல்லாத்தையும் நான் செய்யறேன். ஆனா புருஷனா நீ செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. என்னன்னு சொல்லுங்க. ரஜினி வெட்டிட்டு வர சொன்னா பார்த்திபன் கட்டிட்டு வந்துருவான். கட்டின வரைக்கும் போதும், சொல்றத மட்டும் செஞ்சா போதும். என்னன்னு சொல்லு ரஜினி. நானும் இவனும் சேர்ந்து அனிதா கிட்ட வாங்கின 25 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கணும். அதுக்கு இவன் என்ன பண்ண போறான்? அக்கா, பார்த்திபனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் நினைச்சா எப்படி வேணாலும் பணத்தை ரெடி பண்ணுமா. நீ ஏன் அதுக்கெல்லாம் போய் இவ்ளோ யோசிக்கிற? அவன் எப்படி வேணாலும் அந்த பணத்தை கொண்டு வந்துட கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். நேர்மையான வழியில அந்த பணம் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது, அவங்க அப்பா அம்மா கிட்டே கேக்குறது, சீட்டாடி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா பார்த்திபன் வேலைக்கு தான் போகணும். ஏன் பார்த்திபனுக்கு என்ன படிப்பு இல்லையா, திறமை இல்லையா? அதெல்லாம் அவன் போவான். பொறுப்பு இல்லையே. சங்கரி, பழசெல்லாம் மறந்துட்டு பேசாத. அண்ணா, எனக்காக நீங்க எதுக்கு நான் சண்டை போட்டுக்கிட்டு? ரஜினி, நீ முதல்ல காஃபியை கொடு. ஆறிட போது கொடு.
வாங்க. அட வாங்க. வாங்க. பேசாத. உன்ன டேய், ஏங்க? நான் இவ்வளவு டென்ஷனா ஓடி வரேன். நீ உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்க. அடிக்காதீங்க. ஏன்டா வலிக்குது. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ரஜினி, என்ன ஆச்சு உங்களுக்கு? உன் பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் பதறி அடிச்சிட்டு ஓடி வரேன். நீ இங்க உட்கார்ந்துட்டு சாவகாசமா டீ குடிச்சிட்டு இருக்க. ஆ? சிரிக்காத சொல்லிட்டேன். போட்டுனா ஏங்க? தொலைச்சிருவேன் உன்னை. ஏங்க ஏங்க? என்கிட்ட தான் பைக்கே இல்லையே, எப்படி பைக் ஆக்சிடென்ட் ஆகும்? ஏன்டா இப்படி பண்ற? இதுல விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஆ? எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சை நின்னு போயிடுச்சு தெரியுமா? நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்க தான் எடுக்கவே இல்லையே. நான் ஹால்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மொபைல் சைலண்ட்ல இருந்துச்சு. கால் அட்டெண்ட் பண்ணலனா அதுக்கு இப்படியா பண்ணுவ நீ? சரி, சாரி. ஏதோ விளையாட்டா பண்ணிட்டேங்க. வாங்க உட்காருங்க. 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 அண்ணா 2 டீ. சரிப்பா. ரஜினி, பார்த்திபா, என்னப்பா ஆச்சு? உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. மா, நீ ஒண்ணு பதட்டப்படாத. ஒண்ணும் இல்ல. ஆமாத்த, பாருங்க, ஒரு சின்ன அடி கூட இல்ல. நல்லா இருக்கேன். ஆக்சிடென்ட் ஆனதானே அடிபடும். என்னடி சொல்ற? ஷோ, தலையே சுத்துது. ஒண்ணுமே புரியல. பாத்திபா, என்ன நடந்துச்சு? மாமா, எதுவுமே நடக்கல. எல்லாமே இவனா நடத்திருக்கான். பதறி அடிச்சிட்டு போறேன், அங்க போய் பார்த்தா ஜாலியா உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். கேட்டதுக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்றான் தெரியுமா? விளையாட்டுக்கா? என்ன பார்த்திபா இது? இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? இங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தோம் தெரியுமா? இவனுக்கு ஒண்ணும் ஆகலையான்னு இப்பதான் நீ டென்ஷனா இருப்ப. நீயா டென்ஷன் ஆயிட்டியா ராதிகா? அப்போ விஷயம் சீரியஸ் தான். ஓகே, ரஜினி கிட்ட அப்பவே சாரி கேட்டுட்டேன். இப்ப உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுறேன். அத்த, சாரி 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 சாரி. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் சரியா படல பார்த்திபா. தாலி அறுந்து போச்சு. விளையாட்டுக்கு சொன்னாலும் கரெக்டா அந்த நேரத்துல உன் வாயில இருந்தே ஆக்சிடென்ட்னு சொல்லி வச்சிருக்கேன். நேரமே சரியில்லை பார்த்திபா. மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல ரஜினி, யார் என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது. முதல்ல உனக்கு தாலி பிரிச்சு கோக்கணும். ஆனா இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து சேரத்தானே முறை. அது மட்டும் இல்ல, இப்போ பார்த்திபனையும் சேர்த்து அக்கா தானே பாத்துக்கிறா. அவன் தாலி செயின் வாங்கி போட்டாதான் அவனுக்கும் மரியாதை, அக்காவுக்கும் கௌரவமா இருக்கும். இல்ல, அது ஏங்க, ராதிகா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உருப்படியா பேசிருக்கா. என் பொண்டாட்டிக்கு நான் தாலி செயின் வாங்கி போடுறது எனக்கு சந்தோஷம் தான். நான் வாங்கி தரேங்க. அப்படி சொல்லு பார்த்திபா. நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. நீ எனக்கு என்ன 11 பவுன் தானே போட்ட? அதை விட 4 பவுன் கூடவே போடுவான் நம்ம பார்த்திபன். 15 பவுன்ல தாலி செயின். என்னக்கா? ஓகே தானே பார்த்திபா? டபுள் ஓகே. பார்த்திபா, நம்பிக்கைலாம் இருக்கு. ஆனா இங்க பாரு, ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி முடிச்சிடணும். இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்ன? என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அது தரேன். அண்ணாச்சி கிட்டயும் பேசி இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து நம்ம செயின் வாங்கிடலாம்.
மீதி பணத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம். ம்? அப்போ என் மேல நம்பிக்கை இல்ல அதானே? அப்படியெல்லாம் இல்ல பார்த்திபா. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அனிதா கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்கே யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது, கடன் வாங்க கூடாது, ஏமாத்தி சம்பாதிக்க கூடாதுன்னு அவ்வளோ கண்டிஷன் போட்டீங்க. இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்களே. பார்த்திபா, என் பொண்டாட்டிக்கு நான் முதல்ல வாங்கி தர போற நகைங்க, அது முழுக்க முழுக்க ஏன் உழைப்புல மட்டும்தான் இருக்கணும், இருக்கும். யாரோட உதவியும் எனக்கு வேணாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்க அப்பா அம்மா 2 பேரும் வருவாங்க. அது ஏன் பொறுப்பு. முடியாது. ஆ? என் மாமியார் மாமனார ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. அதுக்கு யாரோட உதவியும் எனக்கு தேவையில்ல. தயவு செஞ்சு குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. இதெல்லாம் சரியா வராது. சொன்னா கேளு. நம்ம 2 பேருமே அங்க போறோம். அவங்க கிட்ட பேசி அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் வேலை. இதுக்கு மேல எதுவும் பேசாத. ஏங்க, நான் தான் உழைச்சு நகை வாங்கி போடுவேன்னு அவ்வளவு அடம் பிடிக்கிற என் புருஷனுக்கு பொண்டாட்டினா நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டேன். ம்? இந்த வீட்டை டெக்கரேஷன் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு மேம். டெக்கரேஷனா? டெக்கரேஷனா? எதுக்கு? இந்த வீட்ல ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவும் இல்லையே. யார் அனுப்பிச்சுட்டா உங்கள? சார், உங்களுக்கு என்னங்க வேணும்? கேக் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க சார், கொண்டு வந்திருக்கேன். கேக்கா? என்ன நடக்குதுங்க? யார் ஆர்டர் கொடுத்தது? இந்த அட்ரஸ் தானே? கரெக்டா தெரியுமா? ஆமா சார், ரஜினி பார்த்திபா பேருக்கு தான் ஆர்டர் கொடுத்திருக்காங்க சார். ஆமா மேடம், எங்க கிட்டயும் அதே பேர்ல தான் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சார் வாங்கிக்கோங்க சார். பார்த்திபா, போ. ஆ, என்ன ரஜினி, என்ன இதெல்லாம்? தெரியலம்மா. அம்மா, யார் இப்படிலாம் பண்றாங்க? நானும் அதான் யோசிக்கிறேன், தெரியலையே. அக்கா, இதுவும் இவ பிளானா தான் இருக்கும். நீ வேணா பாரேன் என்ன நடக்க போகுதுன்னு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது அண்ணாச்சியோட ஏற்பாடுதான். நிச்சயமா ரொம்ப தெரிஞ்ச யாரோ தான் இங்க நடக்கிற எல்லாத்தையும் க்ளோஸா வாட்ச் பண்ணி இப்படி எல்லாம் பண்றாங்க. யாரா இருக்கும்? என்ன எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க மாப்ள. பார்த்திபா, பாஸ், என்ன பாஸ், எல்லாம் உங்க வேலை தானா? வாழ்த்துக்கள் பார்த்திபா. யூ டிசர்வ் திஸ் ரஜினி. ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். நீயும் பார்த்திபனும். உனக்கும் லைஃப் இருக்குன்னு நீ புரிஞ்சிட்டதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ம், நம்ம பார்த்திபனும் பொறுமையா வெயிட் பண்ணி உனக்கு அதை புரிய வச்சிருக்கான். ஐம் so happy for you both. சரி, முதல்ல கட் பண்ணுங்க.
இப்படியே பாத்துட்டு எப்படி பாத்திமா ஊட்டி விடுங்க. இப்ப நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன். இதே மாதிரி நீங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா லைஃப் லாங் என் கூட இருக்கணும். ஓகேவா? தேங்க்ஸ் அரவிந்த். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருக்கு? ஆமா பாஸ், கலக்கிட்டீங்க போங்க. நம்மள க்ளோஸா வாட்ச் பண்ற யாரோ தான் இப்படி பண்றாங்கன்னு சொன்னேன். ஓ, அப்ப ஏன் ஞாபகம் வரல? எனக்கு அதான் குழப்பமாவே இருக்கு. குழப்பமே வேணாம், அவ நிச்சயமா இங்க இருந்து வரமாட்டா. இதுக்குள்ள ஒரு டிராமாவை கண்டிப்பா ரெடி பண்ணிருப்பா பாரு. எப்படி சரி பண்ணுவ? இப்படிதான் உள்ள வாங்க, அதுவும் என்னன்னு பாப்போம். வா. ராதிகா, என்னடி நீ? ராதிகா, ராதிகா, இது பாரு, புள்ள ரத்தமா இருக்கு. ஐயோ, ஏன் ராதிகா இப்படி பண்ணு? ஏன் இப்படி பண்ணு? அம்மா, என்னடி இது? ஐயோ, அம்மா, அம்மா இங்க வாங்க, ராதிகா கடிபட்டுச்சுமா. ஐயோ ராதிகா, அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா, நாம எல்லாரும் இங்க நிக்க வேண்டாம். அரவிந்த் மட்டும் இங்கே இருக்கட்டும். நம்மளா வெளியே போலாம். அக்கா வா. சரி அரவிந்த் இங்கே இருந்து பாத்துக்கோ. சிவியரா ஒண்ணும் இல்ல. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சார். ஆனா காயம் ஆறுற வரைக்கும் தலையில தண்ணி படாம பாத்துக்கங்க. நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை டயத்துக்கு கொடுங்க, சீக்கிரம் ஆறிடும். சரிங்க டாக்டர். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த டிராமாவை எப்பவோ போட்டிருக்கலாமே. ஆனா இங்கே இருக்கேன்னு சொல்றாரே, அதுக்கு என்ன பண்றது? சாரி அரவிந்த், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஆமா ராதிகா, நீ தப்பு பண்ணிட்டு நீயே கஷ்டப்படுற. அரவிந்த், இல்ல, பாட்டில் எடுக்கும் போது நீ கவனமா இருந்திருக்கணும்ல. பாரு, இப்ப நீ தானே கஷ்டப்படுற, அதான் சொன்னேன். அரவிந்த், இந்த காயம் சீக்கிரம் ஆறிடும். அதுக்கப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு வரேனே. ஓகே ராதிகா. அரவிந்த், நீங்க வீட்டுக்கு போங்க, என்ன அம்மா நல்லா பாத்துப்பாங்க. நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அரவிந்த். நீ இங்க இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் ராதிகா? அதுக்கு இல்ல அரவிந்த், உங்களுக்கு மாத்திக்க வேற ட்ரெஸ் எதுவும் இல்ல, இங்க ஏசியும் கிடையாது. அங்க நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாம், இங்க வசதி இருக்காதே. ஏன் ராதிகா, நாங்கெல்லாம் இருக்கோமே.